வீடு தினம் கேட்கல சார். என்னென்னா இந்த எழுதியில வீடுகளுக்கு இந்த டொய்லெட் இல்லை. டொய்லெட் அதாவது இந்த கிணறு வந்து கட்டுப்படாமல் இந்த வெள்ளத்துக்கெல்லாம் கிணறு தண்ணியும் வெள்ள தண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாவிக்க முடியாமல் இருக்கிறாங்க. இந்த கிணத்துக்கு தொப்பி கட்டாத பிரச்சனையும் இருக்குது, டொய்லெட் இல்லாத பிரச்சனையும் இருக்கிறது இல்லைங்களா. சிவநாயபுரம் போன்ற இடங்கள்லாம் மட்டாங்க 6 வட்டாரம் எல்லாம் அந்த பிரச்சனை இருக்குது. ரெண்டு பிரச்சனை. எவ்வளோ குடும்பத்துக்கு டொய்லெட் இல்லாமல் இருக்கும்? எவ்வளவு குடும்பம்? பிரதேச செயலாளர் நெடுந்தீவு இப்படியான எங்களிடம் வந்து இந்த புனரமைப்பு, அதாவது கட்டப்பட்டு அந்த வீடுகள் திரும்பவும் புனரமைக்க வேண்டிய வீடுகள் எண்ணிக்கை இருக்குது. ஏற்கனவே முந்தைய அங்கே ஜிடி செட்டால் கட்டப்பட்ட வீடுகள், மற்ற நேவியால் கட்டப்பட்ட வீடுகள், அது போன்ற பல வீடுகள் அறக்குறையாக இருக்கின்றது. அவை நிர்மாணம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதுக்குரிய ரிக்வெஸ்ட் கேட்டிருக்கிறோம். தலைவர், ஒரு கேள்வி. இந்த தேசிய வீடமைப்பு அதிகார சபையிட்ட கேட்டு சொல்லுங்க. இப்போ இந்த முறை 2500 வீடுகளுக்கு காசு ஒதுக்கப்பட்டிருக்கல்லோ, அதுக்கு பயனாளிகளை திருப்பி தான் சூஸ் பண்ண போறீங்களா அல்லது இவையிட்ட கொடுக்கல? அந்த கேட்குறேன். சிம்பிள். தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் துணைக்கல தலைவருக்கு தெரியும் தானே, புது பயனாளிகளை சூஸ் பண்றதை விட ஏற்கனவே அறவுற வீடுகள் இருக்கிறார்களோ கொடுக்கணுமா? கொடுக்குறேன்டா நாங்கள் உங்களோட அமைச்சோட கதைக்க வேணுமெண்டா கதைக்கிறதா என்றுதான் கேட்குறேன். இல்ல, இவைக்கு இப்படியா ஒரு வீட்டை முடிக்கிறதுக்கு ஒரு வழி ஒன்று பார்க்கத்தானே வேணும். அப்ப ஐஎன்ஜிஓ தருமாட்டே எங்களுக்கு அது சரி. அதான் நான் சொன்னேன். என்னண்டா அமைச்சரும் சொன்னவர் சரியா? அதாவது இப்போ ஒரு சிலர் வீடுகள் கட்டி இருக்கிறாங்க, ஒரு சில அறக்குறையா இருக்கு. அப்ப இந்த டீட்டெயில்ஸ் சரியா தெரியணும் தானே. அப்ப இந்த டீட்டெயில்ஸ் தெரியாம நாங்க எப்படி அவங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யறது, எவ்வளவு ஒதுக்கீடு செய்யறதுங்கிற பிரச்சனை இருக்கு தானே. அதனால நாங்க சொல்றேன்னு கேட்டா, அந்த கட்டப்பட்ட வீடுகள், கட்டப்படாத வீடுகள், அறையில் இருக்கின்ற வீடுகள், இந்த விவரங்களை கூட சீக்கிரம் எங்களுக்கு தாங்க. அந்த விவரங்கள் ஏற்கனவே தேசிய வீடமைப்பு அதிகார சபையாலையும் பிரதேச செயலாளரையும் துவக்கப்பட்டு கடந்த வருடம் நாங்கள் மதிப்பீடு 2024ஆம் ஆண்டு இறுதி பகுதியில் மதிப்பீடு செய்த வகையில் எங்களுக்கு 1350 மில்லியன் தேவை என்று மதிப்பீடு செய்து முழுமையான விவரங்கள் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு எங்களால் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இது 2024 இதன் எஸ்டிமேட். இப்போ 2020 நான் அதான் கேட்குறேன்டா, இந்த காசை அந்த காசை நான் மிஸ்டர் டிவி சரத்தோட கதைக்கிறேன். நாங்கள் அவர்கிட்ட கேட்போம், இவ்வளவு பயனாளிகளுக்கும் இப்ப பட்ஜெட்ல ஒதுக்கின காசை உடனடியாக கொடுக்க சொல்லி அவன் உங்களுக்கு தருவீங்க. அதுக்கான தான் கேட்கும். இல்ல இல்ல, இந்த முறை 2400 2600 வீடுகளுக்கு ஒதுக்கி இருக்கு. இதுல ஒருங்கிணைஞ்சு தனியார் பார்ட்னர்ஷிப் கூட செய்யறதுக்கு தான் இல்ல. இது அது யார் ஐஎன்ஜி? உங்களுக்கு தெரிஞ்ச ஐஎன்ஜியோட பேரை சொல்லுங்க, என்ஜியோட பேரை சொல்லுங்க. யார் கொடுக்க போறது? முரண்பாடுறது கொண்டும் இல்ல. இது நான் கேட்கிறேன்னா அந்த காசை எடுத்து கொடுக்கலாமா? அர்ஜுனா நான் சொல்றேன் என்னண்டா, கொடுக்கலாம். அந்த வீடுகளுக்கு நாங்கள் முன்னுரிமை அளிக்கிறோம். ஆனா இந்த விவரங்களை தாங்க எங்களுக்கு. சரியா? இது முழுமையடைந்த வீடுகள் எத்தனை, முழுமையடையாத வீடுகள் எத்தனை, அதுகளுக்கு எவ்வளவு தேவைண்டு அந்தந்த பிரதேச செயலாளர் பிரிவின் மூலமாக தாங்க. அதான இதுல கிடக்கு அந்த டீடைல். அந்த இந்த 3516 வீட்டுக்கும் நாங்கள் இப்ப இந்த பட்ஜெட்ல இருக்கிற காசை உடனடியாக ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு முடிவெடுக்கலாதான்னு கேட்கிறேன். இந்த இடத்துல ஏறாதுல. இல்ல இல்ல, மேலதிகமா இல்ல, நாங்க இதை சொன்னதான் கேட்கிறேன். நான் கதைக்கிறேன் அவரோட. அவர் சொன்னவர் தான் அந்த காசை தரலாம். நாங்க கேட்கிறோம், புது பயனாளிகளை எடுக்காம இவைக கொடுத்து முடிக்கலாம் கேட்கலாம். அமைச்சர் நல்ல தான் கேட்கிறேன். அமைச்சரோட மேலதிகமா அப்படி கிடைச்சா நாங்க செய்வோம். என்ஜிஓக்கள் இப்ப ஆரம்பிக்கணுமா? இன்னைக்கு இந்த என்ஜிஓக்கள் ஆரம்பிக்கணுமா? இப்ப இன்னைக்கு இந்த கூட்டத்தில் யாரும் அப்படின்னா நீங்களே என்ஜிஓக்கள் விடாமல் நீங்கள் என்னென்றால் எங்களுக்கு இப்ப ஒன்று சண்டலிப்பாயிலாம் ஒரு வீடு மிக வறுமையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பயனாளி வீட்டை கட்ட முடிக்காமலும் அவருக்கு வேற வீடு இல்லாமல் ஒரு சின்ன கொட்டில் இருக்கான்னு எங்கள்கிட்ட படத்தோட இப்போ நான் டிஎஸ்ஐ ரிப்போர்ட் பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு பிரித்தியாலங்கான்னு சொல்ற ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் அவருக்கு அந்த வீட்டை கட்டி கொடுக்குறதுக்கு ஒரு வீடு. இப்போ நாங்கள் அப்படி ஒன்றா போகிறதா இருந்தால் எங்களுக்கு அனுமதி இல்லாமல் கட்ட இல்லாத. அப்போ அதால தான் நாங்கள் இதை அனுமதிக்கு பொதுவாக போட்டிருக்கோம். தலைவர், ஒரு விஷயம். ரெண்டாவது நீங்கள் கல்வி விஷயத்தில் மலசல ஊடகங்கள் உண்மையாக யாழ்ப்பாணத்தில் குறைவாக கிடக்குது. சார்ந்த பகுதியில் மாத்திரமே 100 வீடுகளுக்கு மலசல ஊடகம் இல்லை. கடந்த காலங்களில் மலசலம் கொடுத்தது. ஆனால் அதை பற்றி இந்த பட்ஜெட்டில் ஏதாவது நிதியை பெற்ற வசதிகள் இருக்கா?
இன்னொரு மேலதிக கேள்வி, உங்களோட பிரேச செயலகத்துக்கு வந்து தனியா நிதிகள் எதுவும் ஒதுக்கப்படுறதா? அப்போ ஒரு அமைச்சுக்களையும் ஒதுக்கப்படாத வேலையில செய்யறதுக்கு உங்களுக்கு ஏதாவது நிதி வருதா? இல்லை இந்த அண்டையான் சண்டிலிப்பா மீட்டிங்ல கேட்டவ இங்க காக்கதீவுல வந்து மண் போடுறதுக்கு 1500 மில்லியன் தேவையாமன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு காசு இல்லை தானே. அப்ப நான் கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது நிதி வந்தா அதுல ஒரு ஆள் ஒத்துக்கொண்டவர் தான் 5 டிராக்டரும் 500 லோட் மண்ணும் தரலாமண்டு. ஆனா பெட்ரோலுக்கு காசு கேட்கணும். அந்த சண்டிலிப்பா மீட்டிங்ல அதை கேட்டவே பெட்ரோலுக்கு காசு, டீசலே காசு இல்லையாண்டு. அப்ப நான் கேட்டாங்க, இந்த டிசிசி மீட்டிங்ல கதைச்சு ஏதாவது நிதி ஒதுக்கப்பட்டிருந்தா அதுக்குரிய காசை வேண்டி தரலாம். அப்படி கொடுக்கறதுக்கு வசதி இருக்கா? மாநில பிரதேச சபை தானே பிரதேச சபையால ஏதாவது சப்போர்ட் செய்து சபையிட்ட கேட்டாங்க, சபையிலான்னு சொல்லிட்டு சபையிட்ட கேட்டாங்க, அவை தங்கள்கிட்ட காசு இல்லை. அதுல இருக்கிற ஒரு மெம்பர் சொன்னவர் தான் 3 டிராக்டர் தரலாமண்டு. ஏற்கனவே இவன் டிராக்டர் ஒன்று சேர்த்து 4 டிராக்டர் நிக்குது. மேனிப்ப பிரதேச ஆடியேன்னு சொன்னது புது ரோட் வெட்ட போறோம், ரோட்டுக்கு 500 லோட் மண் மிஞ்சி மண். அந்த மண்ணை கொண்டே போடவனும் எங்கே என்றால் காக்கதீவுல முழுக்க தண்ணி நிக்குதுன்னு சொல்லி. காக்கதீவில் சார் கல்லுண்டை 16,000 மில்லியன் தேவையான நாங்கள் போட்டுனாங்க. அப்படி ஒரு நிதி ஒதுக்குறதுக்கு வசதி இல்லையான்னு தான் கேட்கிறேன். இல்ல முதல்ல நமக்கு அப்படியாப்பட்ட யாரும் உதவி செய்வார்களாக இருந்தால் அது சம்பந்தமாக நான் கவனத்தில் எடுத்து அதுகளுக்கான நிதி அல்ல, நமக்கு பெட்ரோல் தானே பெற்று கொடுக்கணும் உண்டு. நாங்கள் அதே மாதிரி யார்கிட்ட டோனர்கிட்ட வாங்க முடியுமா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி நாங்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் ஊடாக. மற்ற இன்னொரு கம்ப்ளைண்ட் சண்டிலிப்பா பிரே செயலருக்கு வந்து டிராக்டர் ஒன்று பிரே சபையை கொடுத்துருக்கீங்க, ஆனால் அனுமதி கொடுக்கலையாண்டு. அது ஒரு கடிதம் ஒன்று தானே, அந்த அனுமதியை கொடுத்தீங்கன்னா அது பிரே சபை. இல்லை, அது சார் அனுராதபுரத்திலேருந்து கல்லுண்டாய் பிரதேசத்துக்கு தண்ணி வழங்குவதற்காக வழங்கப்பட்டது. அதுக்கு புத்தகங்கள் எதுவுமே இல்லை, டேக்ஸ் இன்சூரன்ஸ் எதுவும் இல்லை, பதிவு புத்தகம் கூட இல்லை. அப்போ அது பதிவு புத்தகம் எடுக்க இயலாத நிலைமையில தான் அது இல்லை. பதிவு புத்தகம் எடுக்கிறக்குரிய நடவடிக்கை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். 2 டாக்ஸும் இல்லை, இன்சூரன்ஸும் இல்லாதுக்கு அப்படி தானே. ஆமாம் சார். உள்ளூராட்சி சபைக்கு நாங்கள் உத்தியோகபூர்வமாக கையளித்திருக்கேன். இல்லை என்றால் அந்த ஆவணங்களை நாங்கள் இன்னும் அமைச்சு மாறினபடியால் அமைச்சிலேருந்து பெற்றுக்கொள்ளல, அதுக்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அது அந்த அன்றாபுரம் G8 தான் வந்திருக்குது. கடைசி நேர யுத்தத்தின் போது எடுக்கப்பட்ட டிராக்டர் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஆவணங்கள் இல்லைன்னு சொல்லப்பட்ட ஆவணங்கள் இல்லைன்றபடியால் அதை நாங்கள் மோட்டார் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கூட தான் திருப்பி அதை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இல்லை தலைவர், அந்த இதே கருத்து விடுங்க, மலசல கூடங்களுக்கு என்ன செய்யலாம்ன்ற தீர்வு காணுங்க. அதுக்கு அது எல்லா இடங்களையும் பொதுவாக இருக்குது. அது கட்டாயம் ஒரு ஏதாவது விசாரணை பட்ஜெட்டில் கொண்டு வரணும். சார்ந்த பகுதியில் மாத்திரம் 100 வீடுங்க சில இடம் இல்லை. ஜூடியே நகராபிவிருத்தி அமைச்சு கூட மலசலசு கூடம் இல்லாம இத்தனை குடும்பம் இருக்கின்ற ஏதாவது டேட்டா இருக்கா? இருக்கு. இப்ப உங்கள்ட்ட இருக்கா? அதை தந்தீங்கன்னா அதை வச்சு பார்லிமெண்ட்லயாவது நான் கழிச்சு காசு ஏதாவது ஒதுக்கீடு பண்ணா கேட்கலாம். சரி, ஏன்னா அன்னைக்கு கோப்பாய் பகுதிக்கு போய்க்கல அவர் சொல்றார் தங்களுடைய பின்னுக்கு தான் போறோம்னு சொல்லி. சரி, அந்த அந்த விவரங்களை தாங்கள் முதல்ல எங்களுக்கு. இல்லை, அதில் மலசல கூடத்தில் எங்களுக்கு சில விடயங்கள்ல இருக்குன்னா, இப்போ அந்த அனுமதி எடுக்கிறதுலேயும் அவர்களுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன காணி உரிமை இல்லாதாக்களும் அந்த தாழ்ந்த நில பிரதேசங்கள் இருக்கிற பெரும்பாலான குடும்பங்களுக்கு அந்த காணி உரிமையும் இல்லை. கூடுதலாக இங்கே யாழ்ப்பாணத்தில் கோயில் காணி கஷ்டப்பட்டாக்கள் எல்லாம் கோயில் காணியில் இருக்கிறோம். ஆனால் எழுத்து மூலம் வேண்டிய கோயில்காரர் வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் கேட்கணும். உண்மையாகவே அதாலேயே பல வீட்டு திட்டங்கள் கூட கொடுக்கலாம் இருக்குது. கரண்ட் பில் கூட எடுக்காமல் பலர் இருக்கிறாங்க. ஏனெண்டா கோயில் காணியில் போய் கேட்டால் லெட்டர் கேட்கணும், கிட்டத்தட்ட 5 லட்சம். அப்போ அதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அனுமதி ரீதியாக இது எடுக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் பார்க்குறோம் கோயில் காணி இங்கே சிவன் கோயில் காணி என்று பார்த்தா ஊறிப்பட்டு இருக்குது. அப்போ ஒரு நிரந்தரமான தீர்வு ஒன்று காணணும் கோயில்காரருக்கு. என்னடா அவங்க காலகாலமாக அதெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மின்சார கட்டணம் கூட எடுக்கிறதுக்கான அனுமதியை இந்த ஜிஎஸ் கூட எடுக்கணும். ஏன் கரண்ட் வந்து அத்தியாவசியம். கௌரவ தலைவர் அவர்களே, மலசல கூடங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கையிலே பெரிய அளவிலே இப்படி அரச திட்டங்களின் வாயிலாக வருகின்ற மலசல கூட விடயத்திலே அவர்களுடைய காணி ஆவணங்கள் தொடர்பாக அதிகம் சர்ச்சைப்படுத்துவதில்லை. ஆனால் சுகாதார நடைமுறைகள் தொடர்பாகத்தான் அங்கே அந்த கிணறுகளில் இருந்திருக்கக்கூடிய தூரங்கள், அந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் கவனம் செலுத்துகின்றோம். ஆகவே காணி உரித்து அல்லாதவர்களுக்கும் மலசல கூடம் என்பது ஒரு அடிப்படை உரிமை என்ற வகையிலே அது அதற்காக நிதி ஒதுக்கப்படும் பட்சத்தில் அதை உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாகவே நாங்கள் திறன்பட நடைமுறைப்படுத்தி தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஓகே, தேங்க்யூ. இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை எப்படி என்றால், கோயில் காணிகள் சம்பந்தமான ஒரு பிரச்சனை தீர்வு கொண்டு வரணும். கோயில் காணிகளை சுவீகரித்து கோயிலுக்கு காசை கொடுத்து போட்டு அந்த மக்களுக்கு விடுவிப்பு திட்டங்களோ மலசல கூடங்களோ அமைக்கணும்.
இது சும்மா அந்த பேர்ல கடவுளந்த பேர்ல கள்ள உறுதி போட்டு முடிச்சு கொண்டு இருக்கிறோம். அரைவாசி பேர் கோர்ட்ல நிக்கிறோம். ஆகவே இதுக்கு அரசாங்கம் ஒரு சிறப்பு ஏற்பாட்டை செய்து இந்த பிரச்சனை இந்த தலைமுறையோட முடிவு கொண்டுறோம். கொஞ்சம் பேர் கோயிலை வச்சு வாழ விடையலாது. இல்ல சுருக்கமாக எங்கட என்ன அரண்மனை குடிஞ்சு விழுந்துட்டு கோயில்காரங்கள் செய்ய விடுறாங்க இல்ல. அப்ப எங்கட வரலாறு எல்லாமே அப்படியே கோயிலண்ட போர்வையில அழிஞ்சு கொண்டு போகுது. அப்ப இதுக்கான ஒரு முடிவு காட்டணும். அப்ப எங்களுக்கு தெரியும் இதுக்கு பின்னால சட்ட வல்லுநர் இருக்கணும் பின்னாலேயே. அப்ப இந்த காணிகளை வந்து உண்மையாவே கடைசி கரண்ட் பில் எடுக்கையாவது விடலாமே. எங்கள்கிட்ட வந்து நிக்கிறாங்க மின்சார சபைக்கு அனுப்பினா அங்க இருந்து கோயில்காரங்கள்லாம் சைன் வைக்கிறா 5 லட்சம் தேவையா? சண்டலிப்பா பெரிய செயலர்கிட்ட ஒரு கேள்வி. பெரிய விழான் காணி ஒன்று காணி உறுதி இல்லாம வெளிப்படுத்தல் உறுதி முடிச்சிருக்கீங்கன்னா பெரிய விழா பிள்ளையாவிலுக்கு எனக்கு சண்டலிப்பா பிரதேச செயலரும் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்களான்னு கேட்கும். இல்ல வெளிப்படுத்தல் உறுதிக்கு உங்களோட கட்டாயம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் டாக்குமெண்ட் அப்படியா? இல்ல என்னடா அரச காணி என்றால் மட்டும்தான் சார் நாங்கள் பார்ப்போம். இல்ல ஒரு நிமிஷம் என்னண்டா நமக்கு எல்லோருக்கும் தெரியும் விசேடமாக இங்க இருக்கின்ற பிரதேச செயலாளர்களுக்கு பிரதேச தவிசாளர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அரசு உத்தியோகர்கள் எல்லாம் தெரியும். இங்க வந்து பெரிய காணி மோசடியும் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது, இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது நல்லா தெரியும். அப்ப இது சம்பந்தமாக நாங்கள் கடந்த காலத்தில் நாங்கள் தேடி பார்த்தோம். அதனால எப்படி விசேடமாக இவைகள் தொடர்பாக தேடுவதற்கு விசேடமாக நாங்கள் FCI பாரம் கொடுத்துருக்கோம். இனி வரும் காலங்களில் எல்லா விபரங்களையும், அதாவது காணியில் ஏதாவது சந்தேகம் வருமாக இருந்தால் நீங்கள் அந்த முறைப்பாடு செய்யணும். அந்த முறைப்பாடு செய்கின்ற பொழுது கூட பேர் கூட போட தேவையில்லை, அனுமதி ரீதியாக நீங்கள் முறைப்பாடு செய்யலாம். நிச்சயமாக அது சம்பந்தமாக விசாரணை எடுக்கப்படும். ஏன்னு கேட்டா இந்த பிரச்சனை வந்து ஒரு பூதகரமான பிரச்சனையாக எல்லா மக்களாலும் முறைப்பாடு செய்யப்படுது. அதே போன்று உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இந்த கந்து வெட்டுக்காரர்களுடைய பெரிய மோசடி இடம்பெறுங்கிறது மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அப்ப அது அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. அப்ப அந்த பிரச்சனை காரணமாக குறைந்தது எங்களுக்கு லைட் பில்லில் ஒரு டாய்லெட் ஒன்று கட்டி கொள்றதுக்கு முடியாதாக இருந்தா அப்ப அப்படியாப்பட்ட ஒரு அராஜக போக்கு நடைபெறுதுன்னு தெரியும். அப்ப அதனால விட இதுக்கு பின்னுக்காக யார் இருக்கான்னு கேட்டு பார்த்தா வேறு யாருமே இது நம்ம சமூகத்தில் இருக்கின்ற பெரிய புள்ளிகளை மறைஞ்சிருக்காங்கிறது தெரியுது எல்லாருக்கும். பேரையும் கூட சொல்லலானது சொல்றது சரியில்லைன்னு சொல்லல. அப்ப அதனால இதுகளுக்கு நம்ம உடனடியாக முடிவு கட்டணும். தவிசாலை சொல்றது சரி, தவிசாலை நீங்க எங்களுக்கு சிவாஜி சப்போர்ட் தருவீங்களா இருந்தா நாங்க அதுகளுக்கான வேலைகள் செய்யும். எல்லாம் இது தண்ணி நிக்கிற இடத்துக்குள்ளேயே நாங்கள் இப்ப கோப்பார் வழியில போய்க்க முதல் அவங்க காணி பிடிக்கிறார்கள் இல்லையே ஒரு தூணை நடுவாங்க. கவர்மெண்ட் காணி ஸ்டேட் லேண்டே கணக்கு அப்படி வருது. சுருக்கம் வச்சுன்னா மாநகர காணியே அடைச்சு வச்சிருக்காங்க. நிதி மோசடி இது காணி மோசடி நடக்குது. சரி, நம்ம இதை முன்னுக்கு போயிட்டு அடுத்தபடியாக